அவர் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சுண்ணே. இதுக்கப்புறம் நாம வெயிட் பண்ணோம்னா புதுசா ஏதாவது கதை சொல்லுவானே. இதுக்கப்புறமா நான் பொறுமையா இருந்தா இந்துவோட அப்பா உயிருக்கே ஆபத்தாயிடும். பேசாம உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். அதான் நல்லது. என்னங்க? என்ன? அது அது வந்து இவன் எப்படி இங்க வந்தான்? அண்ணா, நான் சொன்ன ஆளு இவர் தாங்க. எங்கே தங்கியிருக்கீங்க? தேனாம்பேட்டையில் ஒரு சின்ன ஆர்பனேஜில் தங்கியிருக்கேன் சார். அன்னைக்கு உங்ககிட்ட ஃபோன் வாங்கி பேசின பொண்ணு யாருன்னு தெரியுமா? சார் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் அவங்க பேசுனாங்கன்னா வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவேன். இப்போ உங்களை கூட்டு வந்தாலே அவ தானே உங்ககிட்ட ஃபோனில் பேசுனது? இன்னொரு தடவை பேச சொல்லுங்கள் சார். அவங்க வாய்ஸை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஐயா, அன்னைக்கு உங்ககிட்ட போன் வாங்கி பேசினது நானா? இந்த பொண்ணு குரல் எனக்கு தெரியுமே சார். அப்படி போடு. அண்ணே சொன்னல இப்பதான் பாத்தியா? ஐயோ சார், நான் ஏன் தெரியும்னு சொன்னேன்னா இவங்களும் இன்னொரு சாரும் தான் முதல்ல என்கிட்ட வந்து விசாரிச்சாங்க. அதனால தான் தெரியும்னு சொன்னேன். மற்றபடி அன்னைக்கு ஃபோன் வாங்கி பேசினது இவங்க இல்லை சார். ஆனால் உங்கள் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சார்.